ஏகே சார் சொல்கிறது வந்து சாண்டி மாஸ்டரை கன்ஃபார்ம் பண்ணுங்கள். படத்தோட டைட்டில் மட்டும், எனக்கு கதை கூட வேண்டாம், படத்தோட டைட்டில் மட்டும் என்னன்றது மட்டும் சாண்டி மாஸ்டரை கேட்டு சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம ஏகே சாருக்கு இந்த டைமுக்கு ஒரு பேர் வைக்கலாம், இதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னா, ஒரு டேரக்டராக நீங்கள் என்ன நேம் திங்க் பண்ணுவீங்க அப்படிங்கிறத திங்க் பண்ணுங்கள், சொல்ல வேண்டாம், நம்ம ட்ரை பண்ணலாம். ரெடியா? டார்லிங், ஹாய், லவ் யூ ஸோ மச். எப்பவும் போல ரொம்ப ஒரு சிலரை பார்க்கும்போது மட்டும்தான் நமக்கு வந்து நம்மளோட ஓன் பிரதரு, நம்மளோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. We can never get enough of Sandy Master. So one personal request once again, I want to see one small dance from you. சர்ப்ரைஸ் உங்களுக்காக தொடர்ந்து போறதுனால மாஸ்டர், அடுத்தது யாரை நான் கூப்பிட்டு போறேன்னா, இது உங்களுக்கு மட்டும் டேஞ்சர் இல்லை, எனக்கும் லைட்டாக டேஞ்சரான செக்மெண்ட் அப்படி தான் சொல்லணும். ஏன்னா நமக்கு என்ன ஃபியூச்சரில் நடக்க போகுது நமக்கே தெரியாது. ஆனால் நம்ம ஃபியூச்சரை ஒருத்தர் பயங்கரமாக ப்ரெடிக்ட் பண்ணி என்ன நடக்க போகுது, நீங்கள் என்னென்ன பண்ணீங்க, என்ன பண்ண போகிறீங்க, அடுத்தது என்ன நடக்கும், எல்லாத்தையும் ஃபுல்லாக ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி ஒரு நபரை தான் கூப்பிட்டு போகிறோம். ஆஸ்கர் அளவுக்கு வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு நபர், அது வந்து ரொம்ப அழகாக ஒரு ப்ரொஃபஷ்னலாகவே எடுத்துகிட்டு ரொம்ப அழகாக ஆத்மார்த்தமாக இத்தனை வருடமாக பண்ணிகிட்ருக்க மென்டலிஸ்ட் அருண் அவர்களை கைத்தட்டலோடு மேடைக்கு அழைக்கிறோம். ஆக்சுவலாக மாஸ்டரோட எனக்கு தான் பயமாக இருக்குது, இந்த மாதிரி வரவங்களாம் என்ன வச்சு தான் டெஸ்ட் பண்ணுவாங்க. தேங்க்யூ ஸோ மச். சேர். ஓகே, ஹாய் எவ்ரி ஒன். வணக்கம் மாஸ்டர். வணக்கம் வணக்கம். ஐம் a very big fan of you. தேங்க்யூ. ஆக்சுவலி ஆல் யுவர் ஒர்க்ஸ், நீங்கள் ஆக்டிங்காக இருக்கட்டும், இல்லை டான்ஸாக இருக்கட்டும், ஒரு கம்ப்ளீட் என்டர்டெயின்மெண்ட் பேக்கேஜ் நீங்கள். ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் அ ப்ளஷர் ஃபார் மீ டு பெர்ஃபார்ம் ஃபார் யூ. தேங்க்யூ ஸோ மச். பொதுவாக மென்டலிஸ்ட் அப்படிங்கிறவங்க வந்து மைண்ட் ரீடர் அப்படிங்கிற மட்டும் தான் நினச்சிட்டு இருக்காங்க, அது கிடையாது. ஸோ மென்டலிஸ்ட்ன்றது ஒரு சப்ஜெக்ட், அதில் நிறைய லெசன்ஸ் இருக்குது, அதில் ஒரு பார்ட்டு தான் மைண்ட் ரீடிங். பட் ஒரு ஸ்டேஜில் ஒரு பர்ஃபார்மன்ஸ் நம்ம காமிப்போம். ஒருத்தர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு விஷயத்தை ப்ரெடிக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லைனா வந்து ஒரு பொருளை வந்து தொடாமலே மூவ் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி வேரியேஷன்ஸ்லாம் நிறையா இருக்குது. ஸோ நம்ம குறிப்பாக இதில் ஒரு இமேஜினேஷனுக்குள்ளே, ஒரு வேர்ல்டுக்குள்ளே நம்ம ட்ராவல் பண்ணலாம், சரிங்களா? ஓகே, ஏன்னா பர்சனலாக நம்ம எதுவுமே நம்ம சொல்ல வேண்டாம். ஸோ அது ஒரு சீக்ரெட்டாகவே இருக்கட்டும். ஒரு இமேஜினரி வேர்ல்டு தான். ஒரு இமேஜினேஷனில் ஒரு ஸ்டோரி நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒரு ஷூட் முடிச்சுட்டு, சரிங்களா, நைட் போயிட்டு நல்லா டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு படுத்து தூங்குறீங்க. ஓகே, செம்ம டயர்டு. அந்த ஷூட் பார்த்தீங்கன்னா பயங்கரமான டான்ஸு, பயங்கர பேக்டாக இருக்குது. ஸோ தூங்கிடுறீங்க. ஒரு லேட் நைட்டில் உங்களுக்கு வந்து திடீர்னு வந்து ஒரு ஃபோன் அடிக்கிற சத்தம் மாதிரி கேட்குது, சரிங்களா? நல்லா தூங்கிட்டு இருக்கிற டைமில் என்னடா ஃபோன் அடிக்குதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு நீங்கள் எந்திரிச்சிடுறீங்க. எந்த டைமில் நீங்கள் எந்திரிக்கிறீங்க? அது வந்து ப்ராபப்ளி ஒரு எக்ஸாக்டாக இருக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. 11-12 அப்படின்னு கூட இருக்கணும் கிடையாது. 11:30, 12:45 அப்படிலாம் கூட இருக்கலாம். ஸோ நீங்கள் எந்திரிச்ச டைம் என்னன்றது? இல்லை, அந்த மாதிரி எந்த டைம் பார்க்க மாட்டேன், திருப்பி தூங்கிடுவேன் நான். உண்மையான டைம் இது வந்து இமேஜினேஷன் தான். அதனால நம்ம சும்மா ஜஸ்ட் பார்த்தா சொல்கிறீங்களா? ஆமாம், ஏன்னா ஃபோன் ரிங் ஆகுது இல்லை, நீங்கள் எடுத்து பார்க்குறப்போ எனக்கு வந்து அப்பப்போ வரது வந்து இந்த 3.33 தான் வரும். ஆமாம், 3.33. ஆமாம், நிறைய வாட்டி அந்த 3.33 காட்டும். ஓகே, சிமிலர்லி இந்த மாதிரி பாருங்க 11 போட்டிருக்கேன். ஏஞ்சல் நம்பர்னு சொல்லுவாங்க. 3.33 டெவில் நம்பர் சம்திங் சொல்லுவாங்க, ஐ திங்க். அதுக்கு ஒரு ரீசன் சொல்லுவாங்க. அது ஒரு சொல்லுவாங்க ரீசன். அது ஏர்லி மார்னிங், அதாவது நீங்கள் 3.33 சொல்லிடுங்க. அந்த டைமில் உங்கள் ஃபோன் ரிங் ஆகுது. நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா 33 மிஸ் கால்ஸ் பாருங்கள், அதுலேயும் 33 வந்துருச்சு. ஆனால் அது 33 மிஸ் கால்ஸ் வந்திருக்கே, இது யாராக இருக்கும் என்னன்னு தெரியல. ஸோ அந்த நம்பரை நீங்கள் டக்குன்னு டயல் பண்ணுறீங்க. டயல் பண்ணால் ஒரு பர்சன் வந்து பேசுகிறார், சரிங்களா? இந்த பர்சன் பேசுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன டைம் சொன்னீங்க? 3:33. 3:33 3:3 இல்லை, மேபி ஒரு செகண்ட் முன்னாடி இருந்தாலோ இல்லை ஒரு செகண்ட் பின்னாடி இருந்தாலோ அட்ஜஸ்ட் பண்ணிப்பீங்களா? உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுமா? அட்ஜஸ்ட் பண்ணிப்பீங்களான்றதா கேட்குறேன், தெரியல. சரி, ஓகே, பண்ணிக்கலாம், விட்டுருங்க. ஓகே, ஆக்சுவலாக 3:33 நானும் ப்ரெடிக்ட் பண்ணி வச்சுருக்கேன். சூப்பர்.
செம்ம. ஸோ 3:30க்கு நீங்கள் எந்திரிப்பீங்கன்றது எனக்குமே ஒரு 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 இன்ட்யூஷனில் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் எழுதியிருக்கேன். ஓகே, இதுக்கு நான் சொன்ன மாதிரி வேரியேஷனில் வரக்கூடிய ஒரு ப்ரெடிக்ஷன். இப்போ அகைன் நம்ம அந்த இமேஜினேஷனுக்குள்ளே போகலாம். அந்த கால் யாராக இருக்கும் நீங்கள் எடுத்து பார்க்கும்போது ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி. அவங்க சொல்கிறாங்க, சாரி சண்டே மாஸ்டர், இத்தனை கால் பண்ணதுக்கான காரணம் இருக்குது. என்னென்னா, நம்ம ஏகே சார் படம் பண்ண ஒத்துக்கிட்டாரு, அஜித் குமார் சார். அதுக்கு டைரக்டராக உங்களை தான் சூஸ் பண்ணியிருக்கோம். ஏகே சார் படம் பண்ணுறாரு, அது சாண்டி மாஸ்டர். பாருங்க, எக்ஸைட்மெண்ட்டே இல்லை. இல்லை ஏகே சார் ஹீரோவாக பண்ணுறாரு, அதுக்கு வில்லனா சாண்டி மாஸ்டர் தான் அவங்க கை தட்டிருப்பாங்க. அவங்க வந்துட்டு டைரக்ஷனோட யோசிப்பாங்க. டைரக்ஷன் இப்போ அவர் இப்போ சொல்லவே இல்லை, அவர் நடிப்பு அதில் டைரக்டரே நீங்கள் தான் மாஸ்டர். அதில் நீங்கள் என்ன ரோல்னாலும் பண்ணலாம். அவங்க நான் ஒரு பிளான்ல அவங்ககிட்ட முன்னாடி சொல்லியிருந்தேன், அதில் அவங்க கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. இல்லை, அதுவும் பாசிபிள். ஏன்னா ஓகே, ஏன்னா டைரக்டர் நீங்கள் தான் அப்படிங்கிறனால ஸோ என்னன்னாலும் ஓகே பண்ணலாம். சரிங்களா? கரெக்டாக. இப்போ அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டு ஏகே சார் சொல்கிறது வந்து சாண்டி மாஸ்டரை கன்ஃபார்ம் பண்ணுங்கள். படத்தோட டைட்டில் மட்டும், எனக்கு கதை கூட வேண்டாம், படத்தோட டைட்டில் மட்டும் என்னன்றது மட்டும் சாண்டி மாஸ்டரை கேட்டு சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இதெல்லாமே ஒரு ஜஸ்ட் இமேஜினேஷன் தான். இப்போ நீங்கள் சொல்லும் போதே ஒன் வேர்டில் நம்ம ஏகே சாருக்கு இந்த டைமுக்கு ஒரு பேர் வைக்கலாம், இதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னா, ஒரு டைரக்டராக நீங்கள் என்ன நேம் திங்க் பண்ணுவீங்க அப்படிங்கிறத திங்க் பண்ணுங்கள், சொல்ல வேண்டாம். நம்ம ட்ரை பண்ணலாம். ரெடியா? ஒன் வேர்டில் இருக்கா? திங்க் பண்ணிட்டீங்களா? மைண்டில் வந்துருச்சா ஒரு டைட்டில்? அதான் சாண்டி மாஸ்டர். பாருங்கள், இன்ஸ்டண்ட்டாக பிடிச்சிட்டாரு. ஆல்ரைட். ஒரு 5 or 6 லெட்டரில் இருக்கக்கூடிய நேம் தான். கரெக்டா? ஓகே. நான் ஃபர்ஸ்ட் நீங்கள் ஸ்லேட்டை காட்டுங்க சார், எனக்கு உங்கள் மேலே சந்தேகமாக இருக்காங்க சார். நான் பார்க்கல சார், அவர் தானே சார் யோசிச்சேன் கேம் விளாட்றது. சரி சார் சார் சார், நீங்கள் எழுதுன மாதிரியே இல்லை. சரி எழுதுங்க சார். முடிச்சாச்சு. 5 or 6 லெட்டர் தான் இருக்கும்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. எனக்கு அப்ராக்சிமேட்டாக தான் நான் எழுதியிருக்கேன். சரிங்களா? என்ன பேர் சொல்லுங்கள், என்ன டைட்டில்? எந்த டைட்டில் யோசிச்சது உண்டு பறையோ? அவர் கேட்குறாரு, ஐயா சொல்லுங்கய்யா. ரேஸ், அவ்வளோதான். ரேஸ். ஆனால் 5 லெட்டர் 6 லெட்டர்னு சொல்லும்போது பாருங்கள், நான் கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக சொன்னீங்க. 4 லெட்டர் தான் வந்திருக்கு. அப்படி அது எனக்கு தெரியல. எனக்கு நான் இங்கிலீஷில் கூட்டுறதுக்குள்ளேயே சரி ஓகே நீங்கள் சொல்லிட்டீங்க, அதை விட்டேன். இங்கிலீஷில் அதை கூட்டி சரி ஓகே விட அப்பா பார்த்தலான்னு விட்டேன். ஸோ விவேகம் அந்த மாதிரிலாம் வரதில் பார்த்தீங்கன்னா இது வேகம் அப்படின்றது கூட தமிழில் எடுத்துக்கலாம். பட் ரேஸ் அப்படிங்கிறது தான் இதோட டைட்டில். கரெக்டாக? அவர் தமிழில் எழுதியிருக்காரு போல. சரி நம்ம அப்படி இல்லை, ஏதாவது சொல்லி சரி ஓகே வேகம். ஆமாம், ஒருவேளை தமிழ் வந்து நம்ம மேனேஜ் பண்ணோம்ல. பட் இருந்தாலும் பரவாயில்ல. பட் சரி ஓகே நம்ம ரேஸ்னே வச்சுக்கலாம். வேகம்லாம் வேண்டாம். ரெடியா? நீங்கள் தான் எட்டி பார்த்துட்டு இருக்கீங்க. சரி சார் காட்டுங்க சார், ஒரே டென்ஷனாக இருக்குது. எனக்குமே டென்ஷனாக தான் இருக்குது. ஓகே, வெயிட் பண்ணுவோம். இப்போது இன்னொரு கேள்வி, இது சர்ப்ரைஸாகவே இருக்கட்டும், அதே கண்டினியூ பண்ணுறோம். இந்த ரேஸ் அப்படின்ற டைட்டிலை நீங்கள் ரிவீல் பண்ணுறதை வந்து ஃபர்ஸ்ட்டு என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு தான் நான் அதை சொல்லணும். இந்த ஃபர்ஸ்ட் ஃபேமிலியில் விட்டுடலாம். சரிங்களா? இந்த ஒரு ஃப்ரெண்டுக்கு நான் அதை காமிக்கணும். அவர் மனைவியை தவிர. ஆமாம், இல்லை மேடம், இது இமேஜினேஷனில் தான் நம்ம பண்ணுறோம், அதனால் வேண்டாம். ஏன்னா ஏகே சார் கூட நம்ம ஒரு டைரக்ஷனில் போகிறோம், அந்த படத்தை வந்து நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். அந்த டைமில் நீங்கள் சொல்கிறது 3:33, இது மேபி நீங்கள் கால் 3:35 கூட நீங்கள் பண்ணலாம். ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் ஏகே ஒரு படத்தோட டைரக்ஷன் நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய பேர், ஐ மீன் அந்த ஃப்ரெண்டோட பேர் என்னவா இருக்கும்? இல்லை அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. ஒருத்தர் தான். ஆமாம், யாருன்னா ஒய்ஃபு தான் பேசுவேன் நான். உண்மையானுமே ஒய்ஃபு தான் பேசுவேன். யார்கிட்ட? ஒய்ஃபு கிட்ட தான் பேசுவேன். அவங்க காமன் மாஸ்டர், காமன். இப்போ எல்லாருமே வரல, எனக்கு சத்தியமாக வரல யாருன்னு. ஓகே, யோசிக்கிறீங்களா? யோசிச்சாலும் வரல எனக்கு, அதான் கேட்டேன். அவங்க இருக்காங்கன்றதுக்காக நம்ம உண்மையாலுமே அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அவங்களுக்கு. இல்லை, அவங்கள தவிர்த்து தான் நம்ம கேட்குறோம். இது காமன், எல்லாருக்குமே தெரியும்ல. ஸோ மாஸ்டர் கேட்டால் அவங்க தான் சொல்லுவாங்கன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். சரி ஓகேப்பா, சொல்கிறேன்ப்பா. ஓகே வெஸ்ட்டேன், ஞாபகம் வெஸ்ட்டேன் ஒருத்தர்கிட்ட. யாரு? யார் அந்த பேர் சொல்லணுமா? பேரை சொல்லணுமா? இந்த சோப்னா தான். நைட் ஏன்ஸ்னா கால் பண்ண சொல்லிடுவோம் தான். ஆமாம் சார், நிஜமாவே we are friends only, நிறைய சொல்வார்.
இல்லை மாஸ்டர், எவ்வளோ சர்ப்ரைஸாக ஒரு உங்களுக்காக கால் பண்ணியிருக்காங்க, அதுவும் மிட் நைட்டில். உங்களுக்கு கிடைச்ச ஐயா உங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்போ ஒரு ஃப்ரெண்டா என்கிட்ட சொல்றேன்றாரு. என்ன சார் என்ன மென்டல் ஆக்கிடுவீங்க போல இருக்கு எனக்கு புரியல. இல்லை, நான் இன்னொரு ஆப்ஷனும் கொடுக்குறேன், நான் நீங்கள் யோசிங்க. சரி, வேற இங்கே இன்னும் இப்படி வேணால் வச்சுக்கலாம். இந்த பர்சன் இந்த ஹாலில் இருக்கக்கூடாது, இந்த ஹாலில் இல்லாத ஒரு பர்சனாக இருக்கும். இந்த ஹாலில் இல்லாத ஒருத்தரா? யார்கிட்ட சொல்ல போறீங்க? இங்க கலையரசன் வச்சுங்க. கலையரசன் இங்கே வராருக்கா? இப்போ இருக்காருங்க? இல்ல வரல. பட் கலையரசன் இங்கே வரல, சரிங்களா? கலையரசனோட ப்ரெசன்ஸ் இங்கே கிடைக்க போகுது, கலையரசனோட ப்ரெசன்ஸ் இங்கே இருக்க போகுது, சரிங்களா? ஃபோன் வச்சுருக்கீங்களா? இல்ல சார், நான் ஃபோனே வாங்குறது இல்ல சார். ஃபோன் இந்த ஒருத்தர் ஆவி என் மேலே ஏற்றி விட்டு போயிட்டாரு. இதெல்லாம் எனக்கு பேசிக்கா பயம். ஃபோன் வேணுமா? யார் ஃபோன் இருந்தாலும் ஓகேவா? அவர் தான், இதுக்கெல்லாம் காரணம் அவர் தான். உங்க ஃபோனே கொடுங்க ஐயா, கொடுங்க. அந்த ஃபோன் ஓப்பன் பண்ற அளவுக்கு ஏதாவது பாஸ்வேர்ட் கொடுங்க. ஆமாம், இல்லை அன்லாக் பண்ணி கொடுங்க. ஃபோன் அப்படியே கொடுத்துட்டீங்க ஐயா, பாஸ்வேர்ட் சொல்லுங்க. ஓகே மாஸ்டர், இங்கே அவரோட ப்ரெசன்ஸ் நம்ம கொண்டு வர போகிறோம். ஃபிசிக்கல் ப்ரெசன்ஸ் கிடையாது, சம்திங் ஒரு டிஃப்ரெண்ட்டாக நம்ம ட்ரை பண்ண போகிறோம், சரிங்களா? இங்கே பாருங்கள், யாரோட பேர் இருக்குது வைஃபைல? செக் பண்ணுங்க, நிற்பாங்க. யாரோட பேர் இருக்கு? ஐயா, நீங்க தான் சேவ் பண்ணி வச்சிருந்தீங்களா? எனக்கும் புரியலையே. நீங்க சொன்ன நேம் தான் இருக்கு, கலையரசன் தான் இருக்கு. அவரோட கான்டாக்ட்ஸ் ஃபுல்லாவே கலையரசன் இருக்கு. உங்களோட ஃபோன் எடுங்க, வைஃபை செட்டிங். ஐயா, உங்க கான்டாக்ட்ஸ் உங்க வேலை போயிடுச்சு ஐடில இருந்து. எல்லாரோட ஃபோன் எடுங்க, வைஃபை செட்டிங் ஓபன் பண்ணுங்க, யாரோட பேர் இருக்குன்னு பாருங்க. இருக்கா? நிஜமா இருக்கா? ஐயோ, என்ன பேர் இருக்கு? இஸ் இட் தேர்? கலையரசன். சோ கலையரசனோட பிரசன்ஸ், அவரோட பிரசன்ஸ் இங்க எல்லாமே இருக்கு. உங்களோட ஃபோன்லயும் செக் பண்ணி பாருங்க மாஸ்டர். வைஃபை ஆன் பண்ணி வைஃபைல என்ன வைஃபை காமிக்குதுன்னு பாருங்க. ஆல்மோஸ்ட் இங்க இருக்கக்கூடிய எல்லாரோட ஃபோன்லயும் வந்துருச்சு. ஆல்ரைட் மாஸ்டர், முடிஞ்சிருச்சு. பட் அல்டிமேட்லி டைட்டில் ரிலீஸ்ங்கிறது வந்து ஒரு வித் ஸ்பெஷல் சாங்கோட ரிலீஸ் ஆனது. அதாவது ஏகே சாரோட படம் போது டைட்டில் ரிலீஸ் சாதாரணமாக பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த ஃபினாலியில் சர்ப்ரைஸாக வச்சுக்கிட்டேன். ஸோ என்ன டைட்டில் சொன்னீங்க? ரேஸ். சூப்பர். ஸோ ஏகே சாரோட மியூசிக் இருந்ததுன்னா அந்த டைட்டில் ரிவிலேஷன் இருக்கக்கூடாது, அதான் கொஞ்சம் பில்டப்லாம் பண்ணேன். பட் மியூசிக் போடலை. பட் இருந்தாலும் தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர். உங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ணதுங்கிறது வந்து ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட். செம்ம எக்ஸ்ட்ரா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஒன் மோர் டைம் ஆஸ்கர் நாயகன் மென்டலிஸ்ட் அருண் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிகள். தேங்க்யூ சார். தேங்க்யூ. அண்ட் ஒன் லாஸ்ட் திங், இதில் மாஸ்டர் பற்றின ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நான் இங்கே பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு தோணுச்சு, இதெல்லாம் மாஸ்டர் இப்படி தான் இருப்பாருன்றது வந்து ஒரு பர்சனல் ஃபீலாக நான் எழுதியிருக்கேன் இதில். ஓகே, இது உங்களுக்காக கொடுக்குறேன். நீங்கள் இதில் இங்கே யாருக்கும் காமிக்க வேணாம், நீங்களே ஓப்பன் பண்ணி பார்த்து கரெக்டாக இருக்கான்னு மட்டும் எனக்கு சொல்லுங்கள். வேறு எதுவுமே நீங்கள் சொல்ல வேணாம். இந்தாங்க மாஸ்டர். கண்டிப்பாக. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. சாண்டி மாஸ்டரோட ஃபேன்ஸ் மீட்டிங். ஆக்சுவலாக வந்து சாண்டி மாஸ்டரோட ஃபேனாக வந்து முதல் ஆளாக நான் தான் அங்கே இருந்திருக்கணும். என்னால் அங்கே இருக்க முடியல, பிகாஸ் நான் சென்னையில் இல்லை. ஸோ பட் வந்திருக்க ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய். வந்த எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் சாண்டி மாஸ்டர் சார்பா. ஸோ டார்லிங், ஹாய், லவ் யூ ஸோ மச். எப்பவும் போல் ரொம்ப ஒரு சிலரை பார்க்கும்போது மட்டும்தான் நமக்கு வந்து நம்மளோட ஓன் பிரதரை, நம்மளோட க்ளோஸ் ஃப்ரெண்டை பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் வரும் சினிமாவில் மெயினாக. ஸோ சாண்டி மாஸ்டர் வந்து ஃபர்ஸ்ட்டு தடவை மீட் பண்ணும்போதுலேருந்து இப்போ வரையுமே எனக்கு அந்த ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும். இப்போ வந்து சுற்றி உங்களோட ஃபேன்ஸ் எல்லாருமே இருப்பாங்க, அவங்களோட சேர்ந்து பயங்கர ஹாப்பியாக உங்களோட சக்ஸஸை வந்து செலிப்ரேட் பண்ணுங்க. சில கொஸ்டின் வந்து கேட்க சொல்லி எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. அதில் ஒரு கொஸ்டின் வந்து 2 பேரும் சேர்ந்து நடிக்கிறத பற்றி கேட்க சொல்லியிருந்தாங்க. நான் ஹீரோவா நீங்கள் வில்லனா, இல்லை நீங்கள் ஹீரோவா நான் வில்லனா நடிக்கிறதுக்கு எப்போவுமே ரெடி தான், நீங்களும் ரெடி தான், அது எனக்கு தெரியும். ஆனால் 2 பேருமே ஏன் இன்னும் பண்ணல அப்படின்னா, அதை பண்ணால் வந்து சும்மா ஏதோ ஒன்று பண்ணாடுங்க அப்படின்னு இருக்கக்கூடாது. பண்ணால் அது செம்மையாக இருக்கணும். அந்த மாதிரி செம்மையாக ஒன்று சூப்பராக ஒன்று சீக்கிரமாக பண்ணிடுவோம். அண்ட் இன்னும் சில கொஸ்டின்ஸ்லாம் வந்து கேட்டிருந்தாங்க. அதெல்லாம் வந்து நேரில் நான் கேட்டுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வீடியோவில் வந்து எனக்கு கேள்விலாம் கேட்க வராது. இன்னொன்று, சாண்டி மாஸ்டர் பற்றின சீக்ரெட்டை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி என்னை சொல்லியிருந்தாங்க. ஒரே ஒரு சீக்ரெட், அது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச சீக்ரெட். சாண்டி மாஸ்டரோட எனர்ஜி, அதுதான் பெரிய சீக்ரெட். ஒரு 48 மணி நேரம் ஒரு மனுஷன் வேலை பார்த்துட்டு வந்து ஒரு இடத்துல
அடுத்த வேலைக்கு அடுத்த ஷூட்டிங்க்கு வந்து உட்காரும்போது அதே எனர்ஜியோட அதே சிரிச்ச மூஞ்சோட ஒருத்தர் உட்கார முடியும்னா சாண்டி மாஸ்டர் மட்டும்தான் நான் அப்படி பார்த்துருக்கேன். ஸோ அந்த எனர்ஜி தான் சாண்டி மாஸ்டரோட சீக்ரெட். அது எப்படி அப்படின்னு அவர்கிட்ட தான் கேட்கணும், எனக்கு தெரியாது. அந்த சீக்ரெட் வந்து எப்பவுமே உங்கள்கிட்ட இருக்கணும். இதே மாதிரி நீங்க எப்பவுமே ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டே இருக்கணும். அதோட சக்ஸஸை நீங்க பார்த்துட்டே இருக்கணும். நீங்க சக்ஸஸ் ஆகிறத நாங்க பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கு என்னோட விஷஸ் டார்லிங். லவ் யூ ஸோ மச் ஆஸ் ஆல்வேஸ். இதே மாதிரி எப்பவுமே ஹாப்பியா சந்தோஷமா ஜாலியா நீங்க இருக்கணும். அதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். லவ் யூ ஸோ மச். டாடா டார்லிங். விஷ் யூ அ கிரேட் இயர். ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி பொங்கல் எல்லாமே. இந்த வருஷம் உங்களுக்கு நீங்கள் நிறைய படம் நடிக்கணும், நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி நிறைய படம் லீடாக பண்ணணும். அண்ட் இன்னும் டிஃப்ரெண்ட் ஸ்பெக்ட்ரம்ஸில் உங்களை இந்த ஃபீல்டில் வந்து பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். அண்ட் நிறைய படம் பாட்டும் கோரியோகிராஃப் பண்ணுங்கள். அண்ட் விஷிங் யூ கிரேட் இயர் மாஸ்டர் அண்ட் ஐ லவ் யூ. தேங்க்யூ ஸோ மச். ஸோ இன்னைக்கு இந்த அழகான ஒரு ஃபேன்ஸ் மீட் வந்து நடந்திருக்குன்னா கண்டிப்பாக ப்ரொவோக் அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றிகள். பட் இதெல்லாம் எங்கே ஆரம்பிச்சதுன்னா, ஐ திங்க் அவங்களோட மேகசீன்ஸ் பற்றி எல்லாருக்குமே தெரியும். எத்தனையோ சேனல்ஸ் வந்து மேகசீன்ஸ் பண்ணாலும் ஐ திங்க் they've got their uniqueness அப்படின்னு சொல்லலாம். ஒரு வாட்டியும் அந்த ஸ்டாண்டர்டை வந்து எப்பவுமே ஒரு பெஞ்ச் மார்க் மாதிரி செட் பண்ணுவாங்க. ஸோ இந்த வாட்டியும் ஒரு ஸ்பெஷல் மேகசீன் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட ஒரு லான்ச் தான். ப்ளீஸ். So the launch பார்க்கறதுக்கு முன்னாடி I think it's time for us to call Sylvia onto the stage along with Praveen sir. Please stage க்கு வாங்க. Namita ma'am, please join with us. Praveen sir, please வாங்க. Okay, it's time for us to reveal the Provoke Magazine 2026. Please open. Inga kaithat. The stylish actor, dancer, all-rounder Sandy Master. Thank you so much. Master of moves, அப்படிதான் சொல்லணும். Thank you so much for love you. Always I love you so much. ரொம்ப ஆக்சுவலாக உங்களுக்குலாம் எவ்வளோ நன்றி சொல்லணும்னு பத்தாது. ஆக்சுவலாக நீங்கள் கை தட்டுறதுல தான் வந்துட்டு நான் ஓடினே இருக்கேன். அது வந்து இப்போ இல்லை, நான் கோயில் திருவிழா காலத்தில் ஆடின காலத்துலேருந்து அந்த கைத்தட்டு தான் என்னை இது வரைக்கும் என்னை வந்து ஓட வச்சுன்னு இருக்கு. பட் அது மாஸ்டர், நீங்கள் அதை பேசுறதுக்கு முன்னாடி எனக்கு இன்னொரு விஷயம். ஐ திங்க் ஒரு ஸ்டைலிஷான ஒரு ஃபோட்டோ செஷன்லாம் நடந்தது. ஸோ ஒரு சில வார்த்தைகள், ஹவு வாஸ் தட் எக்ஸ்பெரிமெண்ட்? அது வந்து ப்ரொவோக் மேடம் தான் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு ரெடி பண்ணுது. அவங்க தான் டிசைன் எல்லாமே ஸ்டைலிஷ் எல்லாமே ஃபோட்டோஸ் பண்ணது. எனக்கு ஆக்சுவலாக வந்து ப்ரோவோக் சொல்லணும் நான் யோசிச்சேன், இப்போ இல்லைப்பா பொறுமையாக பண்ணலாம். பட் அது எப்படி இருக்கும் நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல. பட் ஃபஸ்ட் டைம் வந்து இட்ஸ் வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ். அண்டு இவங்க தான் ரொம்ப கைட் பண்ணாங்க. இட்ஸ் வெரி ஸ்வீட். தேங்க்யூ ஸோ மச். It was such a breeze. I think he's the best star to have worked with for our cover. We do our cover for every year for last how many years, but I think he was the most sweetest of all. Also stylish, no? Also very stylish. Fine. Thank you so ma'am. much. Thank you so much. And master, உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் கேக் கட்டிங்கும் காத்துட்டு இருக்கு. ப்ளீஸ் கொண்டு வாங்க. யா எஸ். உங்க வைஃபோட வாங்கிக்கலாம் மேம். பிரவீன் பக்கத்துல வாங்க மேம். இஸ் பிரவீன். ஆக்சுவலாக இவர் தான் வந்துட்டு பிரவீன் ஜி. நான் சொன்னேன்ல இந்த டான்ஸ் ஸ்கூல் வந்து எனக்கு இந்த ஸ்டைல்லாம் கற்றுனா வந்து அவர் தான் வந்து எனக்கு அவர் மாஸ்டர்ப்பா. அவர் எனக்கு ஒன்றாவது மாஸ்டர் அவர். அப்படிலாம் இல்லை, எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்போம். அவர் எனக்கு சொல்லிக் கொடுப்பார், நான் அவருக்கு சொல்லிக் கொடுப்பேன். ஸோ மாற்றி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவோம், பண்ணிகிட்டே இருப்போம். அண்ட் அந்த ப்ரோக்கு வந்துட்டு லக்ஷ்மி மேம் அவங்களும் வந்துட்டு தேங்க்யூ சொல்லிக்கிறேன். ஏன்னா அவங்களும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. குறிப்பாக வந்து நீங்கள் வந்தீங்க பாரு, உங்களுக்கு தான் மெயின் தேங்க்யூ சொல்லணும். அதான் எப்போவுமே அதுதான் உங்களோட இது தான், அந்த கைத்தட்டு தான் வந்துட்டு ஐயோ ஓடணும் இது எப்போவுமே நிரந்தரமாக நம்மளுக்கு இருக்கணும்ன்ற ஒரு ஆசை. அது ஒரு இதுதான் என்ன சொல்லுவாங்க. தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ. லக்ஷ்மி வந்தாங்க, இவங்க தான் ஸ்டேஜ்க்கு வாங்க. இவங்க தான் வந்து நான் இந்த இதெல்லாம் கொடுக்கவே மாட்டேன் இதெல்லாம், ஆனால் இவங்க தான் வந்துட்டு இந்த மீட்டிங்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணது. எனக்கு இதில் யோசிப்பேன் எதுக்கு இதெல்லாம் தேவையில்லாமல் பாவம் எதுக்கு வலிச்சுன்னு.
நோ தேங்க்யூ, நோ ப்ராப்ளம். தேங்க்யூ ஸோ மச். இவங்க தான் எல்லாத்தையும் ரெடி பண்ணது, இவங்க 2 பேர் தான். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ, லவ் யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஓரிரு வார்த்தைகள் அவர்கள் பேசுவார்கள். மேடைக்கு வந்துட்டீங்க அப்புறம். மேம் வந்திருக்கீங்க, ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி. அவங்க ரொம்ப கூச்ச சுபாவம், வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எப்படி இருக்கு இந்த மொமெண்ட், என்ன சொல்ல விரும்புறீங்க ஃபேன்ஸ்க்கு? வந்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபேன்ஸ் மீட்டுன்னு வச்சு பண்ணுறதே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ வி ஆர் ஆல்வேஸ் இன் டெப்த் டு யூ கைஸ். வெரி கிரேட்ஃபுல் இந்த மொமெண்ட் க்ரியேட் பண்ணி கொடுத்ததுக்காக ப்ரோவோக்கு. ஸோ ஷோபனா அவங்க வந்து இதை ஹோஸ்ட் பண்ணி கொடுத்ததுக்காகவும் தேங்க்யூ நமிதா மேம் அண்ட் லக்ஷ்மி மேம் அண்ட் ஆல் த காஸ்ட் அண்ட் க்ரூ ஹூ ஒர்க்ட் அலாங். அப்புறம் வந்த கெஸ்ட்ஸ் எல்லாருக்குமே தேங்க்யூ, பிரவீன்ஜி, மணி, தர்ஷன் அண்ட் வந்த எல்லாருமே. மாஸ்டருக்கு நீங்கள் ஒன் வே ஆர் த அதர் நீங்கள் அவருக்கு லவ் காட்டுறதுக்காக இங்கே வந்திருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் அவர் ஹார்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். மணி ப்ளீஸ் ஸ்டேஜ் வாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துருங்க, பேசியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். Sandy, Sylvia, ப்ளீஸ் for கொண்டு வாங்க. taking out your Thank you so much for taking out your precious time for the magazine cover shoot and for today. It really means a lot. கணவன் மனைவியாக சேர்ந்து இந்த கேக்கை ஐயா வில்லத்தனமா கேக்கெல்லாம் வெட்டக்கூடாது. இப்போ வில்லன் இல்லை, சாக்லேட் மில்க் ஷேக்லாம் இல்லை சார். அந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக நீங்கள் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். எஸ், மனைவியோட கையை பிடிச்சிக்கோங்க. ஓகே, ரெடி. So this is only for you, Master. Thank you so much for coming all the way. அன்ப கொட்ட நட்பு உண்டு, பாசம் கொட்ட சொந்தம் உண்டு. அட ரத்த பந்தம் ஏதும் இல்ல, ஊரை சொந்தமடா. சேட்டையெல்லாம் செய்யாதவன் பல வேட்டைக்கெல்லாம் சிக்காதவன். நீ வீட்டையெல்லாம் ஆளுற அழகுல பெண்ணே நான் திண்டாடி போற நடி. Thank you, Master. Thank you so much. And also, Master and family ko ரொம்ப ரொம்ப நன்றி. Of course, all the guests எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றிகள். எல்லாருமே அவங்களுக்கான டைம் ஒதுக்கி தான் வந்திருக்காங்க. ஸோ அதுக்கும் நன்றிகள். And of course, a big thanks to Provoke as well for giving me this opportunity. பிகாஸ் எனக்கு ஒரு ஃபேமிலி மாதிரி தான். ஸோ எனக்கும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் ஒன்ஸ் அகெயின் லாட்ஸ் ஆஃப் லவ். எப்போவுமே அந்த லவ் நீங்கள் தொடர்ந்து மாஸ்டர் கொடுத்துட்டே இருங்க. 20+ இயர்ஸ் அவர் ஒர்க் பண்ணியிருந்தாலும் இப்போ ஆக்டராக கிளம்பிறங்கியிருக்காரு. நிறைய படங்களும் உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஸோ வித் லாட்ஸ் ஆஃப் லவ், ஒன் மோர் டைம் லெட்ஸ் cheer up for Sandy Master. Thank you so much for coming. Thank you. We can never get enough of Sandy Master. So one personal request once again, I want to see one small dance from you. Yes. ஐயா இந்த செக்மெண்ட்டுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, நான் கீழே போகிறேன்.